சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்துக்கு அல்லாஹ் காத்தை வசப்படுத்தி கொடுக்கலும் என்றா, நபிமார்களுக்கு எல்லாம் சிறந்த முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு அல்லாஹ் லக்ஸரி லைஃப், ஆடம்பர வாழ்க்கையை கொடுக்கலாதா? திருமுதியுடைய ஹதீஸ் அல்லாஹ் கேட்டான், மக்காவினுடைய மலைகள் எல்லாம் தங்கமா வேணுமா? மக்காவினுடைய மலைகள் எல்லாம் தங்கமாக்கி தரவா? மக்காவுல மலையை தவிர என்ன இருக்கு? யோசிச்சு பாருங்க. மக்காவுல போய் பார்த்தவங்களுக்கு தெரியும், மலையை தவிர என்ன இருக்கு? காபா நடுவுல இருக்குது. காபா நடுவுல ஒரு பள்ளத்துல சுத்தி மலைகள் மாத்திரம் தான். மக்காவுல ஒரு மலையை தங்கமாக்கினாலே ஸ்ரீலங்கா வாங்கிடலாம். அவ்வளவு பிரம்மாண்டமான மலை தொடர்கள் மக்காவை சுத்தி. தாயிஃப் வரைக்கும் மலை, எல்லாம் மலை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னா? நாங்க என்ன சொல்லி இருப்போம்? மாஷா அல்லாஹ், தாயா அல்லாஹ் தா. யாருக்கு தைரியம் இருக்கு இப்படி துஆ கேட்க? இப்படி துஆ கேட்க யாருக்கு தைரியம் இருக்கு? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்ட துஆ, அல்லாஹும்ம அஹீனி மிஸ்கீனா, யா அல்லாஹ் என்ன ஏழையாக வாழ வைப்பாயாக. வ அமித்னி மிஸ்கீனா, என்ன ஏழையாகவே மௌத்தாக்குவாயாக. வஹ்ஷுர்னி ஃபீ ஸும்ரத்தில் மசாகீன், கியாமத்துடைய நாளையிலும் என்ன ஏழைகளோடு எழுப்பாட்டுவாயாக. இந்த ஏழையை கண்டா கேவலம், பிச்சைக்காரனை கண்டா கேவலம். சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இன்ன லில்லாஹி அப்தன், மக்களுக்கு கணக்கெடுக்கப்படாத ஏழை சில அடியார்கள் இருக்கிறார்கள், அல்லாஹ்வுக்கு சொந்தமானவர்கள். லவ் அக்ஸம அலல்லாஹி லஅபர்ரா, அவன் அல்லாஹ் மீது சத்தியம் பண்ணி ஒரு விஷயத்தை சொன்னால், உதாரணமா அவன் அல்லாஹ் மேல சத்தியமா இன்னைக்கு மழை பெய்யும் என்று சொன்னா அல்லாஹ் மழையை இறக்குவான். பணக்காரருடைய பவர் அல்ல அது, ஏழையுடைய பவர். நாயகம் வாழ்ந்தது ஏழையாக, நாயகம் ஆசைப்பட்டது ஏழையாக, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மௌத்தானது ஏழையாக.